விநாயகன் 44 மாண்புமிகு உறுப்பினர் திருமதி எஸ் தேன்மொழி மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி விருவீடு பகுதியில் அரசு முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கும் செயற்குறிப்பு தற்போது அரசின் பரிசீலனை இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு உறுப்பினர் எஸ் தேன்மொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வத்தலக்குண்டு வெறுவடு பகுதிகளில் 550 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் முருங்கை மரம் பயிரிட்டு வருகின்றார்கள். இதனால் விருவீடு, நடகோட்டை, விராலிமாயம்பட்டி, ரெங்கநாயக்கம்பட்டி, விராலிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள விவசாயிகள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தேனி, தூத்துக்குடி, திருச்சி மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சுமார் ஒரு நாளைக்கு 100 டன் முருங்கைக்காயையும் மற்றும் சுமார் ஒரு நாளைக்கு 3 டன் முருங்கை இலகையும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக திருவிழா காலங்களில் தவிர மற்ற காலங்களில் குறைந்த விலையே கிடைக்கின்றது. இதனால் விவசாயிகள் வேதனையும் விரக்தியும் அடைகின்றார்கள். எனவே விவசாயிகளின் நலன் கருதி மருத்துவ பயன் கொண்ட முருங்கை அதிகமாக விளையும் விருவடு பகுதிகளுக்கு முருங்கை பவுடர் தொழிற்சாலை அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் 20,741 ஹெக்டேர் பரப்பில் முருங்கை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் 8,41,807 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, தேனி, கரூர், கடலூர், கிருஷ்ணகிரி, திருச்சி, திருநெல்வேலி, விருதுநகர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் 31 தனியார் நிறுவனங்கள் முருங்கை இலை பதப்படுத்தும் தொழிற்சாலைகளை அமைத்து இன்று ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் 5,624 ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டு ஒன்றுக்கு 1,47,450 மெட்ரிக் டன் முருங்கை சாகுபடி செய்யப்படுகிறது. முருங்கை இலைகளை பதப்படுத்தும் 2 தனியார் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்கி வருகின்றன. இதில் ஒரு நிறுவனத்திற்கு MSME துறையின் சார்பில் நீட்ஸ் திட்டத்தின் கீழ் 17 லட்சம் மானியம் வழங்கி தொழில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. மேலும் PMFME திட்டத்தின் கீழ் திண்டுக்கல், தேனி, கரூர், திருநெல்வேலி, விழுப்புரம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் 10 இளைஞர்களுக்கு ரூபாய் 23 லட்சம் மானியத்துடன் ரூபாய் 58,48,000 வங்கிக் கடன் உதவி வழங்கப்பட்டு முருங்கை இலைகள் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு உற்பத்தியாகும் முருங்கை காய்கள் மற்றும் இலைகள் தமிழ்நாட்டிலும் அண்டை மாநிலங்களிலும் வீடு மற்றும் உணவகங்களில் நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அரசின் சார்பில் அமைக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனை இல்லை என தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி தேன்மொழி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு முருங்கை தொழிற்சாலை அமைப்பதற்கு இல்லை என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருப்பினும் தற்போது நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள முருங்கை விவசாயிகள் நல்ல விலை கிடைக்காமல் தங்களுடைய விளைச்சலை குறைந்த விலைக்கு கிடைக்க இடைத்தரகர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற வேடசந்தர் பகுதிக்கு விவசாயிகளுக்காக முருங்கை பதப்படுத்தும் நிலையத்தை அங்கே 4 கோடி ரூபாய் செலவில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் நிலக்கோட்டை முருங்கை விலை பொருட்களை மதிப்பு கூட்டி சிறப்பான முறையில் சந்தை விலைக்கு ஏதுவான கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து முருங்கை ஏற்றுமதி அதிகரிக்க முருங்கை அதிகமாக சாகுபடி செய்யும் திண்டுக்கல், கரூர், தேனி, மதுரை, தூத்துக்குடி, அரியலூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கி முருங்கை ஏற்றுமதி மண்டலம் 2021-2022 ஆண்டு வேளாண்மை நிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு முருங்கை சிறப்பு ஏற்றுமதி சேவை மையம் மதுரையில் செயல்பட்டு வருகிறது. தற்போது கடலூர்
மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் முருங்கை ஏற்றுமதி மண்டலத்தில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. முருங்கை சிறப்பு ஏற்றுமதி சேவை மையத்தின் மூலம் முருங்கை சாகுபடி செய்யும் 900 விவசாயிகளுக்கு முருங்கை இலை பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. முருங்கை ஏற்றுமதி மண்டலத்தில் 50 வருவாய் கிராமங்களில் உள்ள முருங்கை விவசாயிகளுக்கு அவர்கள் இருக்கும் இடங்களுக்கே சென்று பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சேவை மையம் மூலம் தனியார் தொழில் முனைவோர் முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க தேவையான வழிகாட்டுதல் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் விளைகிற முருங்கைக்காய், முருங்கை இலைகளை வீணாகாமல் தடுக்க தனியார் தொழில் முனைவோர் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க முன்வரும் பட்சத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் MSME துறையின் மூலமாக செயல்படுத்தப்படும் 5 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களின் கீழ் கூடிய மானியத்துடன் கூடிய வங்கி கடன் உதவிகள் வழங்கப்படுகிறது. மேலும் 20 தொழில் முனைவர்கள் சேர்ந்து வந்தால் குறுங்குழுமங்கள் திட்டத்தின் கீழ் பொது வசதி மையம் அமைத்து தரவும் அரசு தயாராக இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.